ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பீன்ஸ் கார பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெயினாக இதை வதக்கி விட்டு செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இது எல்லாத்துக்கும் நல்ல பொருத்தமான பீன்ஸ் பொரியல் எப்படி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்லா 1/2 கிலோ பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு இது போல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்லா 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வற்றல் மிளகாய், சால்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸ் நம்ம குக்கர்லலாம் போடாமல் வதக்கி விட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா கோபுரமாக 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பீன்ஸுக்கு 2 டீஸ்பூன் கோபுரமாக எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, வத்தல் மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு நல்லா செவந்து வரட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்தாச்சு. பூண்டு எல்லாமே, பச்சை மிளகாய். இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் டக்குன்னு நமக்கு வதங்கி வரும். வதங்கி வந்தோடனே நம்ம லைட் ப்ரௌனாக வதங்கி வந்தோடனே பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே அதிக காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் மிளகாய் தூள் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாதா மிளகாய் தூள் தான். 2 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டுக்கலாம். இது 2வது டீஸ்பூன். நார்மல் டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். காய்க்கு இது சரியாக இருக்கும். பத்தலைன்னா ஃபைனலாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் விடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் போதுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை போட்டுக்கலாம். 1/4 பிஞ்சு. ஏன் இந்த பீன்ஸ் பொரியலில் நம்ம பெருங்காயம் பூண்டுலாம் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரைக்காய் போலேயே பீன்ஸும் கொஞ்சம் கேஸ் ட்ரபிளை உண்டு பண்ணுறோம். அதனால் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பெருங்காயமும் பூண்டும் போட்டு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/4 கிளாஸ் அளவு நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும், தண்ணி பாருங்கள் தெரியுது. இப்போ நல்லா இதை ஜல்லிக்கரண்டியில் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு இல்லைன்னா மூடி போட்டு அப்படியே மீடியத்துக்கும் கொஞ்சம் குறைவாக வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு காய் நல்லா ஈவனாக நமக்கு வெந்து வரும். ஐயில் மட்டும் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வைக்கணும். இப்போ பாருங்கள், 1/4 கிளாஸ் தண்ணி எல்லாமே இழுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பாதி அளவு குக்காகி வந்திருக்கு. நமக்கு இன்னும் ஒரு 1/4வாசி அளவு குக்காச்சுன்னா போதும். இப்போ இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம மூடி விடலாம். இல்லைன்னா அடியில் செவந்து வந்துடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம விடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அருமையாக நமக்கு சுவையான பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. மூடி நல்ல சுவையான அருமையான பீன்ஸ் கார பொரியல் நமக்கு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி தழைகள் தூவிக்கலாம். நல்லா அழகாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு கிளறி இறக்கிக்கலாம். சுவையான பீன்ஸ் கார பொரியல் ரெடி. ஒரு 10 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆனாலும் நல்லா சுவையாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, அதே போல் மோர் சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பீன்ஸ் கார பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வதக்கி விட்டு செய்யுங்க. நமக்கு வந்து குக்கரில் போடுறதுனால சத்து வீணாகாது, நம்ம வதக்கி விட்டு செய்யறதுனால சத்தும் வீணாகாது, சுவை வந்து இன்னும் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க, அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.